வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விளக்கும். தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெறப்பட்ட கடன்கள் முழுமையாக ரத்து செய்வது தொடர்பாக அரசு எடுத்துள்ள புதிய முடிவுகளை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம முழுமையாக பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தாவேக்கா பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிர்க்கடன்களை முழுமையாக நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றது தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் பாமக தலைவர் அன்புமணி. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கூட்டுறவு வங்கிகளில் விவசாய வங்கிகள் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாததால் ஏற்பட்ட மன உளைச்சலை நாகை மாவட்டம் தலைஞாயிறு அடுத்த பிரிஞ்சி முல்லை கிராமத்தை சேர்ந்த சோமசுந்தரம் என்ற விவசாயி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். சோமசுந்தரத்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்றத குறிப்பிட்டாருங்க. சிறு மற்றும் குறு விவசாயியான சோமசுந்தரம் அங்குள்ள கூட்டுறவு வங்கியில் தமது நிலத்தை அடகு வைத்துள்ளார். 85,000 கடன் வாங்கியிருந்தார். ஓகேங்களா. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததை அடுத்து தனது வேளாண் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் 2 முறை கடன் அறிவிப்பை மாற்றி மாற்றி தாவேக்கா ஆட்சி சொன்னாங்க. முழுமையான தள்ளுபடி செய்யப்பட்டது 75,000 மட்டும்தான். விவசாயி சோமசுந்தரம் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதனால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கான உழவர்களின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னையின் 4ஆம் தேதி விவசாயிகள் அமைப்புகள் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார். போராட்டத்தை முடித்துக்கொண்டு நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் சுருண்டு விழுந்தார். அவரது மறைவுக்கு முழுமையான தள்ளுபடி செய்யப்படாதால் ஏற்பட்ட மன உளைச்சல் தான் காரணம். தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததால் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் உயிரிழந்த விவசாயி சோமசுந்தரம் மட்டுமின்றி லட்சக்கணக்கான விவசாயிகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றத எல்லோருமே இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனவே இந்த தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்டிருந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மன உளைச்சலால் உயிரிழந்த விவசாயி சோமசுந்தரம் குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி அவர்கள் வலியுறுத்தி கேட்டிருக்காரு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி அது எவ்வளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா 75,000 4.5 லட்சம் வரதுக்கு எவ்வளவு வேணால் கடை வச்சிருந்தாலும் முழுமையான கடன் 5 சவரன், அதாவது 5 ஏக்கருக்குள்ளார நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா 50% தள்ளுபடி. இதை மட்டும்தான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இதையாவது அவங்க கரெக்டாக கொடுத்தாங்களே போதும். ஏன்னா தள்ளுபடியோடைய அளவு அப்படின்றது மொத்தமாக 75,000 இப்போ கணக்கீடு வச்சுட்டாங்க. ஸோ 75,000க்கு பார்த்தப்போ ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ 85,000 இருக்காங்க, 80,000 இருக்காங்க, 95,000 இருக்காங்க. ஸோ 1 லட்சத்துக்குள்ளேயே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. அதே போல் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தள்ளுபடியை வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா அரசு கண்டிப்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கும். 3ஆம் கட்ட பட்டியல் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்துட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 3ஆம் கட்டத்தில் புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.